இந்த படத்துல நீங்க சூஸ் பண்ண கேரக்டர் ஒரு முதல்ல அதுக்கு ஒரு மினிமம் கேரண்டி இருக்கு இந்த கேரக்டருக்கு. ஆமா, தமிழ்நாட்டுல ஆமா, ஒரு மினிமம் கேரண்டி இருக்கு. யூனிஃபார்ம் போட்டா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸ்டோரியாவும் இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர் அப்படிங்கிறதுனால எஸ், அதுல பெர்ஃபார்ம் பண்ண விதமும் ரொம்ப சட்டிலாகவும் எஸ், ஓவர் டூலாம் எதுவுமே படுறதுக்கான நீடும் இல்லை அந்த கதையை பொறுத்த வரைக்கும். ஸோ ரொம்ப அழகா பண்ணியிருந்தீங்க. ஸோ எப்படி இப்படி ஒரு கேரக்டர் பண்ணலாம் அல்லது இப்படி ஒரு கதையை சூஸ் பண்ணலாங்கிறது எப்படி நடக்கும்? இல்ல ஆக்சுவலா கதைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தேன். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன கேரக்டர் பண்ணாலும் எவ்வளோ நடிச்சாலும் கதைங்கிறது தான் போய் சேரும். கதை பிடிச்சிருக்கணும், கதை நல்லா இருந்துச்சுன்னா அந்த கேரக்டரைசேஷனை பாராட்டுவாங்க. இப்போ சில படங்களில் கேரக்டரைசேஷனை பெருசாக பண்ணியிருக்கோம், கதை வந்து சரியா இல்லைன்னு சொல்லி அந்த படம் சரியாக போனது. ஸோ நான் இருந்த சூழ்நிலை அஃப்கோர்ஸ் ஆஃப்டர் வாரிஸ் அந்த டைமில் வந்து ஒரு ஹீரோவாக ஒரு படம் பண்ணணுங்கிற ஒரு தாட்டில் இருக்கும்போது அஸ்திரம் கதையை வந்து நம்ம அரவிந்த் ராஜகோபால் சொன்னாப்புல. அதில் முக்கியமாக அந்த படத்தை நான் சூஸ் பண்ணதுக்கு காரணமே வந்து அந்த வில்லன் யூஸ் பண்ணுற அந்த வெப்பன் வந்து எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் இந்த உலகத்தில் வந்து எப்படி வந்து சில பேரை கன்வின்ஸ் பண்ணி தப்பான விஷயங்களை பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கும் ஒரு மாதிரி கொஸ்டின் மார்க்லேயே இருந்தது. ஒரு தெளிவான ஆளாக இருக்கட்டும், இல்லை ஒரு காசுக்கு ரொம்ப தேவையான ஒரு ஆளாக இருந்தாலும் அந்த ஒரு அஸ்திரத்தை அந்த ஒரு வெப்பனை யூஸ் பண்ணுறாங்க. என்ன மெஸ்மரைஸ் பண்ணுறாங்கங்கிறது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. பட் நிறைய பேரை வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி மெஸ்மரைஸ் பண்ணி நீ பண்ணுறது தான் கரெக்டு, இது பண்ணதுனால உனக்கு என்ன அடையும், என்ன உனக்கு கிடைக்குங்கிறது என்னால் யூகிக்கவே முடியல. அப்படி என்னடா போய் சூசைட் பாம்பிங் பண்ணுறீங்க அப்படிங்கிற போது, ஸோ இந்த படத்தை கேட்கும் போது இந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேல வந்து அந்த ஒரு அஸ்திரத்தை வந்து அவர் யூஸ் பண்ணுறாரு, அதுவும் வந்து செல்ஃப் சூசைட் பண்ணிக்கிறதுக்காக பண்ணுறாருங்கும் போது எனக்கு கொஞ்சம் கன்வின்சிங்காக இருந்தது. ஓகே ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது, கன்வின்சிங்காகவும் இருந்தது. ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு செல்ஃப் சூசைட் பேட்டர்ன் வந்தது இல்லைங்கிறது நான் நினைக்கிறேன். சீரியல் கில்லிங் வந்திருக்கு, செல்ஃப் சூசைட் வந்ததில்லை. ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த கதையை சொன்ன விதம், கடைசியாக கிளைமேக்ஸில் என்ன சொல்ல வரேன்னு கேட்கும்போது, சார் இந்த வில்லனுக்கு வந்து தோல்வி ஏற்றுக்க முடியல சார், அவனால் ஏற்றுக்க முடியாத ஒரு காரணத்தினால என் கூட ஜெயிச்சவங்க எல்லாரையும் நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மெஸ்மரைசேஷன் புக்கை எடுத்துகிட்டு போய் அதை ஒரு 15 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஆர்ட்டை வந்து இவங்க எல்லாரையும் மெஸ்மரைஸ் பண்ணி என்னைய இப்போ என்னோட கேரக்டர் என்னடானா, அவன் சைல்டுஹுட்டில் பண்ண தப்பை நான் வந்து போலீஸில் போட்டு கொடுத்துருப்பேன். ஆமாம், அவன் என்னை காப்பாற்றிருப்பான் ஒரு இடத்துல. எதுக்காகனா, நான் வந்து உன் கூட விளையாடணும், நீ அன்னைக்கு மாட்டி கொடுத்தல, அப்போ நான் சின்ன பையன், இப்போ நான் வளர்ந்துட்டேன். ஸோ ஓவராலாக பர்பஸ் ஆஃப் டெல்லிங் திஸ் ஃபிலிம் இஸ் அக்செப்ட் ஃபெயிலியர், தட் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்ஸஸ். அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போய், இல்லைன்னா உன் முடிவு வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படி.